ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதியை நான் வாசிக்கிறேன். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம். தாவீது எழுதுறாரு, என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். 16 வயதாய் இருக்கும்போது, சிறுவனாய் இருக்கும்போது, தகப்பனால் சகோதரர்களால் ஒரு பெரிய நேசத்திற்குரியவனாய் இல்லாத போது கர்த்தர் சாமுவேலை அனுப்பி தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். ஏன் தாவீதை அபிஷேகம் பண்ணினார்? அவங்க அப்பாவோ இல்லை அவங்க பெற்றோர்கள், அவங்க சகோதரர்கள் எல்லோரும் தாவீதின் மேல பிரியமா இருந்தாங்கன்னு பார்க்க முடியல. ஆனால் கர்த்தர் பிரியமாயிருந்தார். ஹல்லேலூயா. அவனுக்கு நண்பர்கள் இருந்ததா அந்த டைம்ல எல்லாம் பார்க்க முடியல. ஆனா கர்த்தர் அவன் மேல் பிரியமாயிருந்தார். கர்த்தர் தாவீதை நேசித்தார். ஏன் அப்படின்னா, தாவீது தேவனின் இருதயத்தை கவர்ந்து கொண்டார். துதியினாலே, சங்கீத பாடல்களினாலே அவரை கவர்ந்து கொண்டார். தேவனுக்கு கொடுக்கிற, தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை அவருக்குள்ள இருக்கிறத பார்த்து கர்த்தருடைய இருதயம் தாவீதின் மேல் பிரியமாயிருந்தது. அதனால தான் தாவீதுக்கு ஒரு விலையேற பெற்ற அபிஷேகத்தை வைத்தார். நல்ல ஒரு அபிஷேகத்தை தாவீது மேல வச்சு அந்த அபிஷேகத்தின் மேன்மையை குறித்து தாவீது உணர்ந்திருந்திருந்தபடினால தான் தாவீது இருந்த அத்தனை யூத சாம்ராஜ்யத்திலும் சரி, இஸ்ரேல் சாம்ராஜ்யத்திலும் சரி இருந்த அத்தனை ராஜாக்களை பார்க்கிலும் ஒரு மேன்மை உள்ள ராஜாவா மாறிட்டான். சொல்றாருல, பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை நான் உனக்கு தருவேன். அந்த அபிஷேகம் அப்பேற்பட்ட விலையேற பெற்ற அபிஷேகம் ஆயிருக்கு. புதிய ஏற்பாட்டுல பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒவ்வொரு தேவனுடைய மனிதர்களாயிருந்த அப்போஸ்தலர் கொடுத்தார். அவர்கள் மேல் இருந்த அபிஷேகம் பட்டணங்கள், கிராமங்கள், தேசங்கள் எல்லாம் கடந்து, ஏன் இன்றைக்கும் அந்த அபிஷேகம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. என கண்பான தேவனுடைய உங்களை நேசித்தபடியினாலே, உங்களையும் என்னையும் நேசித்தபடியினாலே, உங்கள் மேலும் என் மேலும் தேவன் பிரியமா இருந்தபடினாலே இந்த விலையேற பெற்ற அபிஷேகத்தை வைத்தார். அந்த அபிஷேகத்தை நீங்க விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணாரு? என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுது. அது எண்ணெய் அல்ல, விலையேற பெற்ற அபிஷேகம், பரிசுத்தாவின் வல்லமையின் அபிஷேகம், அக்னியின் அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை நீங்க இழந்துடக்கூடாது. தேவன் எலியாவின் மேல் ஒரு அபிஷேகத்தை வச்சிருந்தார். அந்த அபிஷேகம் பலமான அபிஷேகம், ராஜாவையே கலங்க பண்ணின அபிஷேகம். வாய் திறந்து பேசினா போதும், மழை பெய்யக்கூடாதுன்னா பெய்யாது, மழை பெய்யணும்னா பெய்யும். ஹல்லேலூயா. ஆமா, அப்பேற்பட்ட ஒரு விலையேறப்பட்ட தேவனுடைய மனுஷன், அந்த மனிதன் மேல் தேவன் விலையேறப்பட்ட அபிஷேகத்தை வைத்திருந்தார். அந்த அபிஷேகத்தை பார்த்துக்கிட்டே அந்த எலிசா கேட்கிறார், எனக்கு அது ரெட்டிப்பா வேணும். கர்த்தர் அவருக்கும் அந்த அபிஷேகத்தை கொடுக்குறார். செத்து போய் பணமா கிடக்கிற இடத்துல, அதாவது பிரேத கல்லறையில ஒருவட செத்து போன ஒரு பையனை கொண்டு வந்து அந்த கல்லறை மேல வச்சாங்க. பாருங்க, அவனுக்குள்ள இந்த அபிஷேக வல்லமை சும்மா இல்லை, அந்த மரித்து போன இந்த வாலிபனை உயிரோடு எழுப்பிச்சு. கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அபிஷேகம் விலையேற பெற்றது. ஆமா, அவர் என்னை அபிஷேகம் பண்ணி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினார். யாரெல்லாம் அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்? ராஜாக்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், தீர்க்க தரிசிகளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அப்போஸ்தலர்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஏன் உங்களையும் என்னையும் அவர் தம்முடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நம்முடைய அக்னி ஜுவாலையான அபிஷேகத்தால் நிரப்பியிருக்கிறார். நம்முடைய வல்லமையினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நம்முடைய கிருபையினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற அபிஷேகத்தை நாம் உணரணும். அபிஷேகத்தின் வல்லமையை உணரணும். இந்த அபிஷேகம் தானே அநேக ஊழியர்களை எழுப்பிற்று, அநேக பட்டணங்களை அசைத்தது, கிராமங்களை அசைத்தது, தேசங்களை அசைத்தது. அசுத்தாவிகள் அலறி ஓடினது, வியாதிகள் சுகமானது, கட்டுகள் அருந்து போனது, கட்டிகள் மறைந்து போனது. வல்லமையாய் தேவனுடைய செயல் நடைபெறார். பாவத்திலிருந்து கதறி மன்னிப்பு கேட்டு தேவ சமூகத்தை விழுந்து கிடக்கிறவர்களை எழுப்பினது. அன்பு தேவனுடைய அநேக
சாபத்துல, தரித்திரத்துல, கஷ்டத்தில் இருந்தவர்களை இந்த அபிஷேகம் தானே உயர்த்துகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். அந்த அபிஷேகத்தை உதாசீனப்படுத்தாதீங்க. அந்த அபிஷேகத்தை கொண்டாடுங்கள். வருகிற நாட்களில் நீங்கள் வல்லமையான தேவ மனுஷனாக, வல்லமையான தேவ மனுஷியாய் மாறிவிடுவீர்கள். நீங்கள் அநேக கிராமங்களை, பட்டணங்களை, தேசங்களை அசைப்பீர்கள். ராஜ்யங்களை அசைக்கும்படி ராஜாக்கள், தலைவர்கள், பெரிய பெரிய ஆள் அவங்களுடைய பாதங்களில் விழுந்து உங்கள் பாதங்கள் அண்டையில் முழங்கால் படி நின்று எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிற தேவனுடைய வல்லமை செயல்பட ஆரம்பிக்கும். அந்த அபிஷேகத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தை கொண்டாடுங்கள். உங்கள் மேல் அபிஷேகத்தை குறித்து கவனமாயிருங்கள், எச்சரிக்கையாருங்கள். அது விட்டு விடக்கூடாது, தொலைத்து விடக்கூடாது என்பதில் கவனமாயிருங்கள். அபிஷேகத்தை மேன்மைப்படுத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. தாவீது அந்த அபிஷேகத்தை தான் மேன்மைப்படுத்தினான். அதனால தான் தாவீது ஒரு வல்லமையான ராஜாவாய், தேவனுக்கு பிரியமானவனாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் பெரியது. எங்க மேல இருக்கிற அபிஷேகம் வல்லமை நிறைந்த அபிஷேகம். எங்க மேல இருக்கிற அபிஷேகம் சத்ரு அலறப்படுகிற அபிஷேகம். எங்க மேல இருக்க அபிஷேகம் விடுதலை கொடுக்கிற அபிஷேகம். அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, தாயின் கருவில் உருவாகும் போது எங்களை தெரிந்து கொண்டவரே, ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள இருக்கிற வரங்கள், கிருபைகள், தாளந்துகள் வல்லமையாய் செயல்படணுமே. பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய அபிஷேகம் மணல் மூட்டி எரியப்பட வேண்டும், எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். உமக்கென்று எரிந்து ஜுவாலிக்கிற ஆண்டவரே ஜுவாலையா எழும்பணும், அக்கினி ஜுவாலையா எழும்பணும். உமக்கென்று வல்லமையாய் செயல்பட வேண்டும். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உங்களுடைய சமாதானம் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை எழுப்புங்க. அந்த விலையேற பெற்ற அபிஷேகம் பெற்றுள்ள எழுப்புங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதா. Amen. God bless you. Bye-bye.